ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம மூவி ரிவ்யூவில் ட்ரக் மாஃபியா இந்த படத்துடைய ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படம் இப்போ தமிழ் டப்பில் அவைலபிளாக இருக்குது. மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். இப்போ இந்த படத்துடைய கதையை பார்த்துடலாம். அமைதியாக போயிட்டு இருக்கிற அந்த உலகத்தை எப்படியாவது அழிக்கணும்னு சொல்லிட்டு வில்லன்கள் டீம் நிறைய வேலைகள்லாம் செய்கிறாங்க. நிறைய இடத்துல பல சம்பவங்கள்லாம் செஞ்சுட்டு வராங்க. ஒரு பக்கம் அப்படியே உலகம் வந்து அப்படியே அழிகிற மாதிரி போயிட்டுருக்கு. இப்போது இதனை தடுக்கிறதுக்காக ஒரு பெரிய ஒரு இண்டஸ்ட்ரியல் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு விதை மாதிரி இருக்கிறத ஒன்றை வந்து பூமியில் போட்டுடுறாங்க. இது வந்து வளர்ந்ததுன்னா கண்டிப்பாக அந்த கெட்டதெல்லாம் அழிஞ்சு நல்லது நடக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐதீகம். அதை வந்து பூமியில் விதைச்சிட்றாங்க. இதை வந்து நம்ம வில்லன் டீம் தெரிஞ்சுக்கிறாங்க. இதை எப்படியாவது கண்டுபிடிச்சி எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் தீவிரமாக முயற்சி பண்ணுறாங்க. இன்னொரு பக்கம் இதனை தடுக்கிறதுக்காக ஹீரோ டீம் இறங்குறாங்க. ஹீரோ ஒரு பெரிய ஒரு அதிகாரியாக இருக்கார். அவர் தலைமையிலான ஒரு டீம் இறங்குது. இப்போ வில்லன் டீம் ஹீரோ டீம் ரெண்டு பேரும் சண்டை அடிச்சுக்கிறாங்க. இப்போ இறுதியில் யார் ஜெயிக்கிறா, இறுதியில் என்ன ஆச்சு அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய ஒன்லைன். இந்த படத்துடைய பாசிட்டிவ் பார்த்தாவே நல்ல ஒரு ஃபைட் சீன்ஸ் தான். நல்ல சண்டை படம். சண்டை பார்க்கறதுக்கு நல்லாவே இருக்குது. அதுவும் ஆக்ஷன்லாம் சும்மா மிரட்டி விட்றாங்க. ஏன்னா அந்தளவுக்கு நல்லா இருக்குது. ஏன்னா வில்லன் பார்த்தா ஒரு கெத்தான வில்லன், ஒரு ட்ரக் மாஃபியான்னு சொல்லலாம். ஏன்னா அந்தளவுக்கு ஒரு வில்லன். அவனை எதிர்த்து நம்ம ஹீரோ சண்டை போடுறாரு. அந்த சீன்ஸ் எல்லாம் ரொம்பவே நல்லாவே வந்திருக்கு. படத்தில் நடிச்ச எல்லாமே சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஹீரோ அவங்களுடைய கேரக்டர் நல்லா எழுதி எடுத்ததுனால படம் பார்க்கறதுக்கு நல்லாவே வந்திருக்கு. படத்தோட வீடியோ மியூசிக் அண்ட் சினிமோட்டோகிராஃபிக் நல்லாவே வந்திருக்கு. இந்த படத்தோட மைனஸ்ன்னு பார்த்தாவே கதை தான். ஏன்னா இது மாதிரியான கதைகள் ஏகப்பட்ட படத்தை நம்ம பார்த்துருப்போம். பார்த்து பழக்கப்பட்ட அதே கதை தான். செகண்ட் ஹாஃப் சீன்ஸ் நிறைய சீன்ஸ் எல்லாம் ப்ரிடிக்டபுளாக இருக்குது. இன்னும் படம் போக போக ஒரு சீனோட புதுசாக இல்லை, எல்லாமே பார்த்த சீன் தான். இது மாதிரியான படம் தான் இப்படி தான்ப்பா இருக்கும் அப்படிங்கிறது தான் இருக்குது. ட்விஸ்ட் அண்ட் டர்னிங்கெல்லாம் கொஞ்சம் கூட செட் ஆகவே இல்லை. ஈஸியாக நம்ம கெஸ் பண்ணிடலாம். இந்த படத்தில் ஒன்று ப்ளஸ்னா சண்டை தான். சண்டை விட்டால் வேறு எதுவுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இந்த படத்தை ஃபேமிலியோட பார்க்கலாம். ஒரு சில சீன்ஸ்லாம் வருது, அதனால் அதை தவிர்த்துட்டு ஃபேமிலியோட பார்க்கலாம். மொத்தம் அந்த படம் சூப்பராக சும்மா இருக்கலாம். இந்த படம் ஒரு ஒன் டைம் வாட்சபிள் தான் நாங்களும் சொல்கிறேன். ஓகே, இதேமாரி அடுத்த ஒரு புதிய மூவி ரிவ்யூ சந்திப்போம்.